5 cards. Yeah. இது நோர அடங்கட்டு வெயிட் பண்ண கடைசியா. Cheers. அவன் தள்ளுறதுக்கு வெயிட் பண்றான். தரத்து சேதாரம். எடுத்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன 2 புடிச்சியா? நீங்க எவ்வளவு புடிச்சீங்க? ஒன்றும் இல்லைடா சாப்பிட்றேன். நாங்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க சாப்பிட்டாதான் ஐஸ்கிரீம்னு சொல்றோம். உங்க வந்து ஐஸ்கிரீம் காட்டுங்க. இப்படி எப்படியுமே யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த குட்டி பாவமா இருக்கு ரெண்டும். சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, உங்க ஐஸ்கிரீம் இருக்கு. சீக்கிரம் கடை. இது நீங்க சொன்ன சீரீஸ் பேர் என்னது? பஞ்சாயத்து இன் ஹிந்தி. பஞ்சாயத்து ஹிந்தி இல்ல, அதே இதுதான் தலைவேட்டியா பாளையம்னு பேர் மட்டும் தான் டெரரா இருக்கும். ஆனா சீரியஸ்லி காமெடியா இருந்தது. இந்த ஒரு சீசன் பார்த்தோம், நல்லா இருந்தது. பேர் நிஜமா வந்து தலைவெட்டியான் பாளையம், நல்லா இருந்தது. உண்மையிலேயே அந்த ஃபோர்த்தா? அவ்வளோ இதுக்கு போயிட்டோமா நம்ம? அவ்வளோ இதுக்கு போயிட்டோமா நம்ம? நாங்கெல்லாம் வந்துட்டு இது 5 cards. யா. இது நோர அடங்கட்டு வெயிட் பண்ண கடைசியா. Cheers. ஏய் சும்மா இருங்க, எவனோ உண்மை நினைச்சுக்க போறாங்க. லைம் லெமன் 7 அப்ங்க. அட பாவி. இது தண்ணி பிரியாணி. குயின் ஜோக்கரா வந்தா ரெண்டும் சேர்ந்து எங்களை கலாய்க்கிறாங்க. இது அம்மா 2 கார்டு போடா 2 கார்டு எடுக்கணுமா? இல்ல ஒரு கார்டு தான் எடுக்கணும். ஏ லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டியா? ஓகே I'll say that. குயின் தான் எப்பவே ஜோக்கர் தானே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். ஆமா எல்லா கேம்லயும் அதான் ஜோக்கரா வருது. குயின் தான் ஜோக்கரா எங்க? ஆமா. நான் அவுட் பண்ணேன். என்னடா நைட் அனி யாட்ட நைட் சாப்பிட உப்பு கொஞ்சம் அனி குயின் இருக்காங்கடா. இல்ல குயின்லாம் போட்றதாரா? கலாய்கிறாருடா அப்பா. போட்றாதான்னு. ஸோ நாங்கள் வந்துட்டு 5 cards அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் லிட்டில் பிட் ஊனோ மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. இவங்க தான் எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ டக்குன்னு முடிஞ்சுது. கிட்ஸ்க்கும் வந்து ஒரு மாதிரி கவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல, எங்களுக்கு கம்பெனி இருந்தால் தான் இந்த மாதிரி விளையாடுவோம். நானும் கிரிஷ் அனீஷ் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து யூஸ்வலாக இந்த சீக்வன்ஸ் அப்புறம் கத்தானுன்னு சொல்லி ஒரு கேம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வேறு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது தான். ஸோ அந்த கேம்ஸ் தான் யூஸ்வலாக விளையாடுவோம். இல்லைனா ஊனோ தாங்க மேக்ஸிமம். அம்மா வந்தால் ஊனோ மட்டும் தாங்க விளையாடுவோம் நாங்கள். எடுக்காதடா, கன்ஃபியூஸ்டா இருக்கும். 2 டைம் யார் வின்னுனா கிறிஷ் தான் வின்னு. கார்டு கீழே. சாரி. What was that? அவனுக்கு வந்து பறந்து போயிடுச்சு. Give me 4 5 4 நல்ல கார்டு. ஸோ நாங்களாம் வந்துட்டு செம்ம மழை. இப்போ தான் டீ போட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான், எல்லாம் கேம்லாம் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இவங்கெல்லாம் வந்துட்டு மில்க் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீலாம் முடிச்சதுக்கப்புறம் இது கிளம்பலாம். ஸோ நாங்களாம் வந்துட்டு நீங்கள் ஜாக்கெட் எதுக்கு போட்டிருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் குளிர் தான். சும்மா நாங்களாம் நியூ ஜெர்சிக்காரவங்க. நியூ ஜெர்சிக்காரங்களுக்கு தான் இன்னும் வந்து வின்டரா, ஐ மீன் சம்மரா இருக்கணும். ஒரு சேஃப்டி பர்பஸ். ஸோ நாங்களாம் பாட்டுக்கு வந்துட்டு நான் ஆஃப் ஹேண்ட் தான் போட்டிருக்கேன். குளிருக்கு நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிற எல்லா மீனும் இந்நேரம் போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்களாம் நம்ம வீடு பின்னாடி இருக்க அந்த பாண்டுக்கு வந்துட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். சரி விடுங்க, ஃபன்னுக்கு தானே. ஸோ இது வரைக்கும் நாங்களே இந்த பாண்டுக்கு வந்ததே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து நிறைய கேட்ஃபிஷ் இந்த பாண்டில் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து நம்ம வீடு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, பேக் யார்டு, அது வழியாக வரல. ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சு கொஞ்சம் சதன்னு இருந்தது. அதனால் வந்து கார் எடுத்துகிட்டு ரோடு வழியாக நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கான பேக் யார்டு வழியாக நான் ஏற்கனவே வந்து இந்த பாண்டை காமிச்சிருக்கேன்.
எவ்வளவு ஃபிஷ் வாங்க போற எடுக்க போற 10 ஃபிஷ்ஷா ஒண்ணு கிடைச்சாலே எங்க பெரிய விஷயம் இதுல 10 ஃபிஷ் வாங்க எடுக்க போறாங்களா ஓகே ஸோ நாங்களே இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வரோம் ஏய் ஆக்சுவலி கிருஷ்மா அனிமா என்ன தெரியுமா பண்ணோம் இந்த மரத்து மேலே ஏறி அங்கே இருக்கு பார்த்தியா அது மேலே போயிட்டு தண்ணியை தொடணும் எவ்வளோ டீப் மாம்ஸ் இந்த பாண்டு அதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லைடா நீங்கள் நம்ம கேட்டோம் எவ்வளோ டீப்புன்ட்டு வர்ஷிதா வந்துட்டு இது வரைக்கும் அவங்களுடைய டாட்டர் வந்து இது வரைக்கும் ஃபிஷிங் பண்ணதில்லையா சரி இன்றைக்கி எந்த இதுவும் நம்ம பண்ணவே இல்லை ஏன்னா மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் எல்லா இதுவும் மூடி இருந்தது இங்கே மியூசியம் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா அந்த மியூசியம் வந்து க்ளோஸ்டு ஸோ மழையில் வந்து எங்கே தான் நம்ம போக முடியும் சொல்லுங்கள் இல்லைனா பீச்சு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் வெதர் வேறு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீஸ் வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து லைக் எந்த அளவுக்கு நம்மளால் வெளியே போக முடியும்னு தெரியல அதான் நான் சொன்னேன் யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் எம்சியில் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் வார்னிங் கிடைக்குங்க நிஜமா புடிச்சு அனி வேணா அனி வேணா நீ நிஜமா பின்னாடி அவன் தள்ளுறதுக்கு வெயிட் பண்றான் சேர்த்து குளிக்கலாமா நாங்க வந்துட்டு டிக்கிலோட போடுங்கப்பா அவங்க பின்னாடி கரெக்டா இப்படி குனிஞ்சு அது ரொம்ப சின்னதுப்பா அது கிட்ஸ்ப்பா அதை வச்சு என்ன பண்றீங்க அதுவா போடுறது இவ்வளோ கிட்டலாம் வராது அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா லைக் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே லைக் கரையோரமாக கூட எந்த மீனுமே வரலையே அப்படின்னு யூஸ்வலாக வரும் தெரியல குட்டி குட்டி மீனெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு பார்க்க முடியல மேபி எல்லாத்தையும் வந்து எல்லோரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல பாம்பு மட்டும் மாட்டாமல் இருக்கணும் எங்களுக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எது வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல பாம்பு மட்டும் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோதான் சூப்பராக இருந்தது இன்னும் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வந்து ஃபுல்லி பில்ட் ஆகலை எஸ்டாப்ளிஷ் ஆகலை அதனால் வந்துட்டு நமக்கு அந்த பாண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு வரப்போகுது ஆக்சுவலாக அது நமக்கு தெரியல எந்த அளவுக்கு அவங்க மரம் விட்டுட்டு கட்டுவாங்கன்னு பார்க்கலாம் பாமான்னு தெரியல ஒன்று ஏதோ தலையை நீட்டி அவ்வளோங்க ஃபிஷிங்க்கெல்லாம் அவ்வளோ பொறுமை வேணும் உனக்கு என்ன வந்தோடனே அணி வந்துட்டான் நம்ம அதை போய் சாப்பிட்டு அணியோடைய வலையில மாட்டுவோம் நான் வரும் ஏய் அப்பாவே கிட்டதான்டா டாஸ் பண்றாரு நம்மளுக்கு சூப்பரா போதுடா ஏய் ஏய் அம்மா ஓகே நானே தூக்கி போட்டு ட்ரை பண்ணேன் ஏய் அனி ஏய் அனிக்கு அண்ணாக்கு கூடுறா கொஞ்ச நேரம் வேணா இப்பொழுது ஸ்வேதா அவர்கள் ஃபிஷிங் போட போகிறார்கள் வீடியோ எடுக்கிறோம்ல அப்படிதான் சொதப்போம் மாட்டுச்சு மாட்டிக்கிட்டான் வாவ் ஆளுதான் குட்டியா இருக்குது இல்ல செமையா போகுது வெயிட் ஆட் பண்ணீங்களா வெயிட் ஆட் பண்ணல அதான் வெயிட் ஆட் பண்ணாத போகும் ஆட் பண்ணீங்களா இல்லையே அது சிக்கிருச்சோ சிக்கிச்சா என்ன பண்ணீங்க எனக்கு என்னமோ இதுக்குள்ள ஃபிஷ் இருக்கிற மாதிரியே தெரியல இந்த முன்னாடிலாம் மெயின் உள்ள கொஞ்சம் கூட 1-2 கூட நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி வர இன்னும் உள்ள போடணுமோ என்ன ஏய் வீடியோ எடுக்கறீங்களா அது ஏதோ குட்டி மாட்டே கட்ட மாட்டேங்குது ஏய் இது வெயிட்டா இருக்குது ஏய் கடிச்சிச்சுப்பா சத்தியமா கடிச்சிச்சு அப்ப நீங்க கொஞ்ச நேரம் விட்டுறணும் அத சொன்னாரு ஓடணும் ஐயா பாபா முன்னே நல்லா போகுது ஒரு That's the chicken. சேதா ஏதோ கடிக்கிற மாதிரி இருந்தா கேப்பாரு டக்க ஒரு ஷார்ப் லைட் ஆட் புல் பண்ணா மாட்டிக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம அது something like this காத்து வந்துருச்சு Oh my god நமக்கு மாட்டிச்சு ஐயா ஐயோ ரெண்டும் மாட்டிக்கிச்சு நீ நான் ட்ரை பண்ணிட்டேன் ஒரே That's what I tried.
செம்ம போயிடுச்சு. இங்க வா. நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோங்க, என்னென்னவோ பண்ணலான்னு. கடைசியில் லைக் மழை எல்லாம் சொதப்பினால இது பண்ணோம். தட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் கிட்ஸுக்கு வந்து என்டர்டைனிங்காக அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இது வந்து கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க பாண்ட் ஆக்சுவலி, அதனால இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. நீங்கள் வந்து யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதனா ஒரு பாண்டை போயிட்டு ஃபிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக இந்த தூண்டில் தான் போடணும். அந்த தூண்டிலில் போடுறீங்க அப்படின்னா ஃபிஷிங் லைசன்ஸ் எடுத்தே ஆகணும். அதுதான் மஸ்ட்டு, அதுதான் ரூலு. ஆனால் எங்களுக்கு கம்யூனிட்டினால இல்லை. நம்ம எடுத்துட்டு வந்த பொரியெல்லாம் பொரி எடுத்துன்னு வந்து போட்டிருந்தா இந்த டக்காவது தின்னு இருக்கும்டா. ஃபிஷ்ஷுக்கே பொரி வரும். ஆமா, பொரிக்கே ஃபிஷ் ஃபிஷ்ஷுக்கே பொரி வரும். மாம்ஸ் ஃபிஷ்ஷுக்கு வந்து பொரி வரும் தெரியுமா? நீங்க ஃபிஷ் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா பொரி நிறைய வரும் தெரியுமா? அந்த இது பால் மாதிரி இருக்கு பாரு, ஃப்ளோட்டர்ஸ். ஆமா, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. டர்க்கி மாதிரி தான் இருக்குல்ல? இல்ல டக்கு தான், அங்க எங்கயோ கிராஸ் ஆயிருக்குது. இப்பவே போறோம் கடையில, பெரிய ஃபிஷ்ஷை வாங்கி ஒரு போட்டோ எடுத்துட்டு ஃபிஷிங் அப்படின்னு வீடியோவாவது போடுறோம். என்ன தாமரை? வெயிட் புல் பண்ணது இப்பவே புல் பண்ணதடா, வெயிட் பண்றா. அட போடா, வேஸ்ட் பண்ணிட்டடா. அதான்டா, அது சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். உன்னுடைய ரீல்லே அது வந்து ஆட்டம், அப்பதான் வந்து அதை எடுக்கணும். ஏன்டா எம்எல்ஏ போடுறேன்? குடு நான் பண்ணி தரேன். ரஷிதா இங்க பாரு, கிருஷ் இங்க பாரு. பிடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுங்க. கர்மம் முடிச்சு அவருங்களா கடைசியில என்ன மட்டமான என்ன எடிட்டிங்ல அணி அப்பா ஒன்ன எடுத்துட்டு எடிட்டிங்ல மீனை வைக்கலான்றாருடா. வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. அணிது வந்து மேலே மாட்டிக்கிச்சு அந்த தூண்டில். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் தான் யோசிச்சுட்டு இருந்தோம், அந்த ஒரு சைடு இருக்குது ட்ரீஸ் எல்லாம் இல்லாமல் அந்த சைடில் தான் நம்ம போயிட்டு தூண்டில் போடணும். இன்னும் வந்து இந்த பாண்டை வந்து இவங்க கிளியர் அப்லாம் பண்ணவே இல்லை. க்ளீன்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலாக. இரு குடு நான் பண்ணி தரேன். கொடுத்தால உள்ள ரீல் பண்ண ட்ரை பண்ணு. உள்ள ரீல் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? அது அங்கே மாட்டின்னு இருக்கு. எங்க இருக்கு? உள்ளே போய் விழுந்துருச்சா? அட பாவி. ஐயோ, ரீல் வரது கஷ்டம்பா. நீங்க இழுக்க வந்துட்டே இருக்கும். போட்டுலாமா அப்படியே? அடங்கோய்யால நான் என்ன பண்றது? அது லூசா இருக்கு போல இருக்கு. இருங்க உள்ள வந்து எங்க இருக்கு? வளர்த்து சேதாரம் எடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ஃபிஷிங் பண்ணதான் வந்தோம். யாரும் ஃபிஷிங் பண்ணல. ஸ்வேதா ராட தொலைக்கல, சதீஷ் ப்ரோ ராட தொலைச்சிட்டு அங்க ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மாட்டிக்கிட்டதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பாரு, அங்கிள சொல்றேன் பின்னாடி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுக்கவே முடியாது. இல்ல அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல அது மண்ணுல அப்படியே புதைஞ்சு போயிருக்கும் நினைக்கிறேன். நிறைய லீவ்ஸ் விழுந்திருக்கு. லீவ்ஸ் விழுந்திருக்குல்ல, அதுக்குள்ள ஏதோ புதைஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சம்மர்ல எப்படி கொஞ்சம் வத்தம் சம்மர்ல வத்துமா அப்படிங்கிறீங்க? சும்மா சொல்றேன். அதெல்லாம் வத்தாது. சரி புடிங்க இந்தாங்க. சூப்பர் அனிமா. இல்ல போட்ட தூண்டில கேட்ச் பண்ணிட்டான். இது இதனுடையது. இருங்க. இதை பேசாமல் பிச்சு தண்ணிக்குள்ளாரையே போட்டா யார் காலையும் மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நிறைய வெளியே ஸ்பில் ஆயிடுச்சு.
அதாவது ரொம்ப நாளா வந்து அந்த ஃபிஷிங் ராட்லாம் சும்மா இருந்ததா, கராஜ்ல எதுக்கு இடத்த அடைச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து தொலைச்சிட்டோம். புதுசு வாங்கணும்ல. எதுக்கு இருங்கப்பா. ஐயோ, இது நரம்பு எங்கெங்கேயோ வருது ஸ்வேதா. இங்க பாருங்க, இங்க வரைக்கும் வருது அந்த நரம்பு. நம்ம அவ்வளோ இழுத்தோம்ல. சரி வாங்க என்ன போயிட்டு ஒரு நல்ல மீனா வாங்கி போட்டு எல்லாம் ஃபோட்டோ போஸுக்கு அழகாக இருக்குது. கேண்டிட் பிக்சருக்கு ஃபோட்டோ எடுக்க. அந்த ரீலே தொலைச்சிட்டாருடா. ரீலே தொலைச்சிட்டாரு. ரசி எல்லாம் பாசிபிள். இழுத்துட்டே இருந்தே வந்துருச்சு அதுவே. பாத்தீங்களா? கொடுங்க, ரிவார்ட் கொடுங்க சதீஷ் ப்ரோ. ஃபிஷிங் ராட் உனக்கேன்னு வேற தேவையா? ரிவார்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. ஆன்ட்டி ஃபிக்ஸ் பண்றீங்களா? யா ஷூர். வாங்க இருங்க. மரத்துல மாட்டிக்கிச்சு. இங்க பாருங்க, டக்கு வந்து அனிஷுடைய ஃபிஷ் இது பைட்ட சாப்பிட போதீங்க. ஓகே நான் ரீலிங் பண்ணிட்டேன். Reel it in and we eat it. கிறிஷ் சொல்றா கிளிக் பைட் மாதிரி நம்ம மீனை வாங்கி வச்சு வீடியோ போட்டோ எடுக்கணுமாப்பா. ரீல் யாரோ லாக் போட்டாங்க. அது அடுத்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் ஃபிஷிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். கிறிஷ் நீ என்ன 2 பிடிச்சியா? நீங்கள் எவ்வளோ பிடிச்சிங்க? 10 ஃபிஷ்ஷா? நீங்கள் 3 எல்லாம் வாழை ஃபிஷ்ஷாக விடுங்க. ஒரு வேலையை பிடிச்சிட்டாடா நீ. ஓகேடா எல்லாருக்கும் தன்னங்க. வர்ஷினி, ஆமா இவன் பண்ற வேலைக்கு தள்ளுறான். வர்ஷினி நீ எவ்வளோ? வர்ஷிதா நீ எவ்வளோ பிடிச்ச? 10. ஓகே, இவர் ரொம்ப நேரமா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ரீல் போடல. என்ன குட்டிமா? அது ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ரீல் ஒர்க்காலையா? அது போய் அவங்க மாட்டின்னு இருந்தா எப்படிடா ஒர்க் ஆகும்? சும்மா கதை. ஏண்டா இப்படி இவ்வளோ ஸ்பீடெல்லாம் எடுக்க கூடாது. ஆமா சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. மூட்டையை கட்டிக்கிட்டு நீங்க எடுத்த ஃபிஷ் எல்லாம் மூட்டையை கட்டுங்க. மழை தூருது. பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் மூட்டையை கட்டுங்க. போலாமா? இருடா, உங்க அப்பா இப்பதான்டா ஸ்டார்ட் பண்ணி எங்க கீழே ஃபிஷ் கீழே தேடிட்டு இருக்காரு. ஸோ நைட் டின்னருக்கு ஆக்சுவலி இட்லி அண்ட் குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ எங்க சாமி எங்க? கமன் சாமி தா. ஹே பாப்பா உங்ககிட்ட வருவா. நாங்க கூப்பிட்டா எங்க கிட்ட வருவா. இல்ல அவங்க பாருங்க அங்க உட்காந்துட்டு என்ன குழு விட்டு போயிட்ட மாதிரி இல்ல தாமரை பக்கத்துலயே உட்காந்துட்டு பப்பா தெரியலையே பப்பன்னு கூப்பிட்டா அவங்க கிட்ட தான் வரும். யார் கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட தானே வரும். வா வணக்கண்ணா. கம் சான்வி. அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. வா நாங்க சாப்பிடணும். நீ இப்பதான் வந்து சாப்பிட்டு முச்ச. வாடகண்ணா பயத்துல உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்த போஸ்ட்ல தான் அவரோட காதெல்லாம் நல்லா பிடிச்சி நக்குனாலா. நீ உள்ள போய் உட்காந்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சாப்பிட்டுட்டு நாங்க கூப்பிடுறோம். ஓகே? அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லடா நாங்க சாப்பிடும் போது என்ன பண்றா, எங்க சாப்பாடை தாவி பிடிக்க ட்ரை பண்றா. அது சாப்பிடவும் கூடாது, அவளுக்கு நல்லது இல்ல. நாங்க சாப்பிட்டுட்டு உன்னை கூப்பிடுறோம் குட்டிமா. ஓகே? பாவம் இங்க பாருங்களா, பாவமா இருக்கா இப்பவே. ஆமா என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி ஏக்கமா நம்மள பாப்பா தாமரை. அப்படியே ஏக்கமா அப்படியே பாவமா இருக்கும் நமக்கு. சரி சாப்பிடலாமா? ஓகே மேம். கிறிஸ்டியனிஷன் கூப்பிடுங்க. 26 லோவஸ்ட். நீங்க ஆனா துணி போட்டு வைப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு டின்னர் முடிஞ்சது. இட்லி, கொஞ்சம் மீதி இருக்க பிரியாணி அண்ட் ரைத்தா அண்ட் கிரேவி. நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு ஐட்டம் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஐட்டம் போயிட்டு இருக்கு டெசர்ட். டின்னர் ஓகேவா?
சூப்பருங்க. மேம்ஸ் டின்னர் நல்லா இருந்ததா? சாஃப்ட் இட்லியா? நல்லா இருந்தது. சம்மர் ஆனா சாஃப்ட் இட்லி, ஏன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். வின்டர் ஆனா நார்மல் இட்லி. நாங்கள் இப்போ நியூ ஜெர்சி போகிறப்ப 2 கிலோ 2 பேரும் 4 கிலோ ஏறிட்டு போயிடுவோம். பேக் டு பேக் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஏய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றது எனக்கு நல்லது தானே. ஓகே பார்க்காத என்னாச்சு? ஏஞ்சி போயிட்ட? என்ன படம்ப்பா? மலையாள படம் அவ்வளவுதான். நாடா பாவிகளா. சொல்லுங்கப்பா என்ன படம்? ஓகே ஏதோ கல்லன் முடியுங்க, நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த படத்தை தான் நாங்க பாக்குறோம். ஆமா எந்துசான்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலயும் போலீஸ் தானா? என்னாச்சுமா? நீங்களே தான் வேணாம் எனக்கு. சரி வா வா வா. ஓகே உனக்கு தான் அங்கே ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி சரி சரி. இல்ல பாவமா இருக்க, இறங்கிட்டா. ரிலாக்ஸ்டா உட்கார்றாளா? அவளுக்கு அந்த கவுச் தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா இருக்குல்ல? கால் போட்டு என்னடா கண்ணா? அனி வரானா? அவ பாட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தா. என்ன மாம் சொன்னாங்க இவங்க? உனக்கு வேணுமா போனு? அவள ஆமா வேணும் இதோ நான் வரேன் அப்படின்னு வந்துட்டா. இப்ப பாருங்க. சான்வி கம் கம் கம். சான்வி கம் கம். வாடா கண்ணா இங்க வா. வா வா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானு உனக்கு வேணுமா போனு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவள் நேம் கூப்பிட்டாலே அவள் நினச்சிப்பா ஓகே நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாளா. அதான் அவங்க கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு கொழுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வாழை பாருங்களேன் எப்படி ஆட்டிட்டு இருக்கான்னு. சரி வாங்க பாத்ரூம் ஆக்ஷன் போகலாம். மழை ஆக்சுவலி மழை பெஞ்சு இப்போதான் நின்றுருக்குது. எங்கே கொண்டா போகிற? வா 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 அப்படி வா, ரெஸ்ட் ரூம் போகலாம் வா. இன்னைக்கு மழை மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு வேறு பிளான்ஸ்லாம் இருந்ததுங்க. வா இருட்டில் எங்கே போகிற வா. வேறு பிளான்ஸ்லாம் இருந்தது. என்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் போகலாம், பீச் போகலாம் அப்படின்லாம் பிளான் இருந்தது. மழைனால இன்னைக்கு சண்டே மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலாம் வந்து இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷனே இல்லை. ஒர்க் பண்ணுறதுனால நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆனால் நாளைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதனா பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் பாய்.